கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. சீயோனில் எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சில நேரங்களில் நம்ம பிரச்சனையை பார்க்குறோம், ஆண்டவரை பார்க்க மறந்துடுறோம். மத்தேயு 14:18 பேதுரு அவரை நோக்கி அப்படின்னு வேதம் சொல்லுது. பேதுரு ஏசப்பாவை நோக்கி நடந்து வரும்போது கடல் மீது அழகா நடந்து வந்தான். ஆனா எப்போ அவன் கண்கள் புயலை பார்த்துச்சோ அவன் மூழ்க ஆரம்பித்தான். தாவீதின் கண்கள் கோலியாத்தை பார்க்கல, ஆண்டவரை பார்த்துச்சு. மோசேயின் கண்கள் பார்வோன் சேனையை பார்க்கல, ஆண்டவரை பார்த்துச்சு. தானியேலின் கண்கள் சிங்கத்தை பார்க்கல, ஆண்டவரை பார்த்துச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு கவலை இருக்கு. வியாதி, பண தேவை, திருமண காரியம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு அப்படின்னு எவ்வளவோ இருக்கு. உங்க கண்களை பிரச்சனையின் மீது வைக்காதீங்க. வச்சிங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பயம், கலக்கம்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களை மூழ்கடிக்க முயற்சிக்கும். இப்பவே உங்க கண்களை தேவனுக்கு நேரா திருப்புங்க. ஏசப்பா மேல உங்க கண்களை பதிச்சிருங்க. வேற எங்கேயும் பார்க்காதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு வேண்டியபடி மாற்றி தருவார். ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் எங்கேயாவது ஒரு ஓரமாக ஒரு குட்டி புள்ளி வச்சிருங்க. இப்போ அந்த புள்ளி மேலேருந்து உங்கள் கண்ணை எடுத்துட்டு மீதி இருக்கிற வெள்ளை பேப்பரை பாருங்க. கர்த்தருக்கு நம்ம பிரச்சனைகள்லாம் வெறும் தூசிக்கு சமம். அந்த தூசியை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு நம்மோடு இருக்கும் பெரிய ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சாத்தான் அப்பப்போ உங்களுக்கு அதை இதன்னு காட்டி உங்களை பயமுறுத்துவான். ஏமாந்துடாதீங்க. உங்க கண்களை தேவனுக்கு மேலே இருந்து எடுத்துடவே எடுத்துடாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.